அனைவருக்கும் வணக்கம். ஸோ நேற்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஎன்ஏயோட ஃபஸ்ட்டு ஸ்லைடிங் ரிசல்ட் வந்திருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்லைடிங்கோட நம்ம என்ன சொல்லியிருந்தோம், சேஃப் கட் ஆஃப் லெவல் சொல்லியிருந்தோம். எல்லாருக்குமே பார்த்துருப்பீங்க. சேஃப் கட் ஆஃப் லெவல் ஃபார் ஃபஸ்ட்டு ஸ்லைடிங் சொல்லிட்டு லாஸ்ட் வீடியோவில் நம்ம போட்டிருந்தோம். ஸோ பிசிக்கு பார்த்தீங்கன்னா 181.5 சொன்னோம். ஸோ எது வரைக்கும் கூப்பிட்ருக்காங்கன்னா 181.28 வரைக்கும் கூப்பிட்ருக்காங்க. ஸோ அக்யூரேட்டாக ஆல்மோஸ்ட் நம்ம என்ன ரேஷியோவில் சொல்லியிருந்தோம், எந்த ரேஷியோ வரைக்கும் சேஃபாக இருக்கும்னு சொல்லியிருந்தோமோ அந்த ரேஷியோ வரைக்குமே கூப்பிட்ருக்காங்க. நெக்ஸ்ட்டு எம்பிசிக்கு 180 சொல்லியிருந்தோம், எபோ சொல்லியிருந்தோம். அதில் 181.2 வரைக்கும் நேற்று கூப்பிட்ருக்காங்க. நெக்ஸ்ட் பிசிஎம்க்கு பார்த்தீங்கன்னா 177 சொல்லியிருந்தோம். அதில் பார்த்தீங்கன்னா அக்யூரேட்டாக 177.1க்கு கரெக்டாக வந்திருக்குது. நெக்ஸ்ட் எஸ்சிக்கு பார்த்தீங்கன்னா 177.5 சொல்லியிருந்தோம். அதில் மட்டும் 179.35 வரைக்கும் க்ளோஸ் ஆகிருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எஸ்சிஏவுக்கு 176.5 சொல்லியிருந்தோம். அதில் பார்த்தீங்கன்னா அக்யூரேட்டாக அப்படியே 176.6 வந்திருக்குது. ஓகேங்களா? எஸ்டிக்கு 176 சொல்லியிருந்தோம். அதில் 173 வரைக்கும் அக்யூரேட்டாக நேற்று வந்து எடுத்திருக்காங்க. ஸோ இதுதான் வந்து நேற்று வந்த ரிசல்ட்டில் எது வரைக்கும் எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிசல்ட்டில் எந்த கட் ஆஃப் வரைக்கும் எடுத்திருக்காங்க இப்போ ஃபஸ்ட்டு ஸ்லைடிங்கில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 181.28 பிசிக்கும் 181.22 எம்பிசிக்கும் 177.17 பிசிஎம்க்கும் 179.35 எஸ்சிக்கும் 176.6 எஸ்சிஏக்கும் 173.25 உங்களுக்கு எஸ்டிக்கும் வந்து நேற்று ரிசல்ட் எடுத்திருக்காங்க. நேற்று கட் ஆஃப் இந்த ரேஞ்ச் வரைக்கும் தான் கட் ஆஃப் எடுத்திருக்காங்க. எவ்வளோ பேர் சீட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 950லேருந்து 1000 சீட்டுக்குள்ளே இருக்கிற சீட்டுக்காக வேகன்சிக்காக இந்த அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. எல்லாருக்குமே வந்து காலேஜ் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இவங்க வந்து இந்த மாதம் 15th வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போகணும். ஸோ இதுலேயும் யாரும் போகாமல் விட்டால் அந்த சீட் வேக்கன்சியை வந்து மறுநாள் இருக்கிற 16th வந்து இருக்கிற ஸ்லைடிங், அது 16th ஆர் 19th ஐ திங்க், அந்த ஸ்லைடிங் 16th வந்து உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ மினிமம் ஒரு 100 சீட்டாவது 200 சீட்டாவது இருக்கும். ஸோ அதுக்கு எந்த கட் ஆஃப் ரேஞ்ச் வரும்னு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இதுதான் இந்த வீடியோவோட நமக்கு கட் ஆஃப் ரேஞ்ச் வரைக்கும் தான் எடுத்திருக்காங்க. எல்லாருமே பார்த்துக்கோங்க. ஸோ எல்லாருமே கேட்குறது என்னென்னா, சார் கட் ஆஃப் எனக்கு வந்து ஸ்லைடிங்கில் வந்து இருக்குது, இந்த காலேஜ் செலக்ட் ஆகிருக்குது, நான் ஸ்லைடிங் கொடுத்தா நான் வந்து மேலே இருக்கிற காலேஜ் போகுமா அப்படின்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக வந்து அப்வர்ட் மூமெண்ட்டில் தான் காலேஜ் வந்து போகும். நீங்கள் எந்த காலேஜ் 10வது இடத்துல கொடுத்துருக்கீங்கன்னா மேலே இருக்க 9 காலேஜ் தான் போகும். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து, சார் எனக்கு நான் ஸ்லைடிங் ஆல்ரெடி கொடுத்துருந்தேன், வில்லிங் டு ஸ்லைடிங் கொடுத்துருந்தேன், அதில் வந்து எனக்கு இப்போ வந்து ஸ்லைடிங்கில் இன்னொரு காலேஜ் மேலே இருக்க காலேஜ் கிடச்சிருக்கு, இப்போ அதுக்கு மேலே இருக்க காலேஜ் போகுமா இல்லை திரும்பவும் பழைய காலேஜே வருமானு கேட்குறாங்க. ஒன்ஸ் வந்து இப்போ நீங்கள் 8வது இடத்துல இருக்கீங்க, உங்களுக்கு 4வது இடம் போயிடுச்சுன்னா அந்த 4வது இடத்துக்கு கீழே திரும்ப ரிட்டர்ன் வராது. ஓகேங்களா? 4வது இடத்துலேருந்து 3வது 2வது 1வது தான் போவோம். இல்லை அதே 4வது இடத்துல உங்களுக்கு ஸ்டாண்ட் பையாக நின்றோம். ஓகேங்களா? ஸோ இந்த கொஸ்டின் எல்லாருமே கேட்டுட்டு இருக்க கொஸ்டின். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கட் ஆஃப் ரேஞ்ச் வந்து நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம். இந்த கட் ஆஃப் ரேஞ்ச் வரைக்கும் எடுத்திருக்காங்க இந்த டைமு. ஸோ நெக்ஸ்ட் செகண்ட் ஸ்லைடிங்க்கு உண்டான கட் ஆஃப் ரேஞ்ச் வந்து நான் சொல்கிறேன், எவ்வளோ எடுப்பாங்க, எவ்வளோ சீட் வேகன்சின்னு நான் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு நெக்ஸ்ட் இதில் நான் வந்து கிளியராக சொல்கிறேன். ஸோ ஆல்ரெடி சொன்னது தான். ஓகேங்களா? டிஎன்ஏ மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு இந்த கட் ஆஃப்க்கு கீழே இருக்கவங்க தாராளமாக போயிட்டு நம்ம மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் போய் ஜாயின் பண்ணலாம். உங்களுக்கு ஏதாவது மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் பெஸ்ட்டு காலேஜை பற்றி உங்களுக்கு தெரியணும், எந்த காலேஜில் போய் ஜாயின் பண்ணலாம், எந்த காலேஜில் டொனேஷன் லெவலோ இல்லை கேபிடேஷனல் ஃபீ வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கணுன்னா நம்மளோட வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பெஸ்ட்டு காலேஜ், பெஸ்ட்டு கேபிடேஷனல் ஃபீல நாங்கள் நல்ல காலேஜாக பார்த்து சொல்கிறோம். ஓகேங்களா? மறக்காமல் எல்லோரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இதோட நம்மளோட விஷயங்கள் முடிய போகிறது கிடையாது. இதை தாண்டி நீங்கள் எல்லோரும் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு கவர்மெண்ட் போஸ்டிங் வாங்குறதுக்கான அனைத்து ஹெல்ப்புமே நாங்கள் பண்ணுறோம், கவலையே பட வேண்டாம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம டிஎன்பிசியோட கோச்சிங் கிளாஸ் வந்து நம்ம ஆன்லைனில் கொண்டு வரதா ரெடி பண்ணிகிட்ருக்கோம். அதனால் யாருமே வந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் விட்டுறாதீங்க. அடுத்து டிஎன்பிசிக்கு உண்டானது 4 இயர்ஸும் பண்ணிவிட்டு நீங்கள் 5th இயர் வந்து ஒரு கவர்மெண்ட் ஜாப் போகிறதுக்கான எல்லா ப்ரிப்பரேஷனும் நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ மறக்காமல் எல்லோரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.